எந்த ஒரு அதிகாரமானாலும், எந்த ஒரு அணுவானாலும், எந்த ஒரு சக்தியானாலும் அசைக்க முடியாதவராய், ஒன்றும் செய்ய முடியாதவராய், பிரிக்க முடியாதவருமாய் இருக்கின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கூட இந்த வலைதள வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம்ம தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற 9வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம், வசனங்கள் 45 துவங்கி வசனங்கள் 56 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே அடியனாகிய நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள் மார்க்கு 6 வசனங்கள் 48 துவங்கி வசனங்கள் 50 வரையிலான வசனங்களை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு அவர்களோடு பேசி, தைரியமாயிருங்கள், நான் தான், பயப்படாமல் இருங்கள் என்று சொன்னார் என்றார் என்பதுவே. தைரியமாக இருங்கள், நான் தான், பயப்படாமல் இருங்கள் என்று சொன்னார் என்றார் என்பதுவே. அன்பானவர்களே, பயம் 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 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் பயம், பிழைப்பதற்கும் பயம், நம்புவதற்கும் பயம், பேசுவதற்கும் பயம், தனிமையாக இருப்பதற்கும் பயம், கூட்டத்திலே இருப்பதற்கும் பயம், வாழ்ந்தாலும் பயம், இருந்தாலும் பயம், பிழைத்தாலும் பயம், நின்றாலும் பயம். ஆகவே பயம் என்பது எல்லாவற்றிலும், எதிலும், எங்கும் இந்த பயங்கள் நிறைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு கண்பானுகளே, திருமறையில கூட 2 வகையான பயங்கள் இருக்கின்றதாக இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுகின்ற கருத்து. முதலாவது டிஸ்ட்ரக்டிவ் ஃபியர், இரண்டாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியர். டிஸ்ட்ரக்டிவ் ஃபியர் என்பது, அன்பானவர்களே, இது அழிவுக்குரிய பயம். அழிவுக்குரிய பயம் என்றால் பயத்தை கண்டு ஒடுங்குவது, நடுங்குவது, சிதறுவது, பதறுவது, உடைந்து போவது, மடிந்து போவது, இது எல்லாம் அழிவுக்குரிய பயம் என்று சொல்லி இறையியலாசிரியர்கள் சொல்லுகின்ற கருத்து. அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியர், ஆன்மீக பயம். அன்பானவர்களே, பெற்றோர்கள் இடத்துல, பெரியோர்கள் இடத்துல, ஜெபிக்கின்ற வேளையில, வேதத்தை வாசிக்கின்ற நேரத்தில், ஆராதனைக்கு வருகின்ற வேளையில, குறிப்பாக பரீட்சை நேரங்களில், எக்ஸாம் நேரத்தில் வருகின்ற பயமெல்லாம் ஆன்மீக பயம் என்று சொல்லி இறையியலாசிரியர்கள் சொல்லுகின்ற கருத்து. அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, திருமறையிலே பயப்படாதே என்கிறதான வார்த்தை திருமறையில் எத்தனை முறை வருகின்றது என்பதை குறித்து இறையியலாசிரியர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், பயப்படாதே என்கிறதான வார்த்தை திருமறையிலே சுமார் 365 நாட்கள் வருகின்றதாக இறையியலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்து. அப்போ 365 நாட்கள் என்பது, அன்பானவர்களே, நாம் வாழுகின்ற நாட்கள், நாம் வாழ்ந்திருக்கின்ற வாழ்க்கையை அது குறிக்கின்றது. நாம் வாழ்ந்திருக்கின்றதான நாட்களை அது குறிக்கின்றது. அது மட்டுமல்ல, இனிமேல் வாழுகின்றதான காலங்களையும் நேரங்களையும் நாட்களையும் அது குறிக்கின்றது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு பொழுதும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, பயப்படாதே,
பயப்படாதே என்கிறதான வார்த்தை தான் கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்றதான வார்த்தையாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பான்களே, நான் ஏன் இவைகளை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த வார்த்தையும் அவரும் அங்கே சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அதான் நாம் வாசிக்கின்றோம். மார்க் எழுதின செய்தியுள் 6வது அதிகாரம் வசனம் 50வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தைரியமாக இருங்கள், நான் தான், பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவே அந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அதுதான் இந்த தியான பகுதியிலே தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது, அந்த தியான பகுதியை நாம் படித்துக் கொண்டு வருகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு தம் சொந்த ஊராகிய நாசரேத் ஊரிலிருந்து அதுக்கடுத்து இருக்கின்றதான சுற்றுப்புற ஊரமாகிய புறதேசமாகிய அன்பானவர்களே பெத்சாயிதா என்று சொல்லப்படுகிற அந்த ஊருக்கு அவர் ஊழியம் செய்யும்படி கடந்து போகிறார். அதை நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். அப்ப பெத்சாயிதா ஊருக்கு போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு சொல்லுகிறார், ஏன்பா இது போல நான் போய் சில நேரம் மலையில போய் ஜெபித்து விட்டு வருகிறேன், அதற்குள்ளாக நீங்கள் போய் அந்த ஊருக்கு போக வேண்டும் என்பதற்காக நீங்கள் போய் ஒரு கப்பலை ஆயத்தப்படுத்தும்படி, ஒரு படகை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அப்படியாக அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்போ சீடர்கள் அந்த ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, அந்த கடற்கரை அருகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தனித்து நின்று கொண்டு இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் அங்கே நமக்கு சொல்லுகின்றது. அதனால் வாசிக்கின்றோம். வசனங்கள் 45 துவங்கி வசனங்கள் 47 வரையிலான வசனங்களிலே நாம் அதை அங்கே பார்க்க முடியும். அதுக்கடுத்து வசனம் சொல்லுகிறது, அப்போ பெத்சாயிதுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த சீடர்கள் திடீரென்று அவர்கள் புறப்பட்டு போன வழியில, புறப்பட்டு போன அந்த நடுக்கடலில் வேகமாக காற்று வீசுகிறது, பலத்த காற்று வீசுகிறது, எதிர்காற்று வீசுகிறது. அப்போ அந்த எதிர்காற்றினால, அந்த பலத்த காற்றினால, அப்போ அந்த வேகமான காற்றினால சீடர்கள் அந்த படகை அவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர்களால அந்த படகை ஓட்ட முடியல, அவர்களால அந்த படகை இயக்க முடியல, அவர்களால அந்த படகை பாதுகாக்கவும் முடியல, பத்திரப்படுத்தவும் முடியல. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, அப்போ அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன வந்தது என்றால், அதான் அங்கே வசனம் சொல்லுகிறது. 48வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது அன்பானுகளே, அந்த நடுக்கடலில சீடர்களுக்கு என்ன வந்தது என்றால், அவர்களுக்கு தண்டு வழி வந்ததாக வேதவசனம் அங்கே இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. அப்போ வழிகளில் மிக மோசமான வழி, அப்போ வழிகளில் மிக ஆபத்தான வழி, அப்போ வழிகளில் தாங்கிக் கொள்ளாத வழி எந்த வண்டி என்றால் அன்பானுகளே, தண்டு வழி என்று சொல்லப்படுகிற முதுகு வழிதான் மோசமான வழி, ஆபத்தான வழி, தாங்கிக் கொள்ள முடியாத வழி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ அதுதான் ஆண்டவர் இயேசு அந்த நடுக்கடல் என்று பாராமல், அந்த இரவு வேலை என்று பாராமல், நடுஜாமம் என்று பாராமல் ஆண்டவர் இயேசு அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த நடுக்கடலில் அவர்களை பார்த்து சொல்லுகின்றதான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள், நான் தான், நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை அவர்களுக்கு அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல வந்திருக்கின்ற நாமும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான நிறைய பயங்கள் இருக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்போ நிறைய பயங்கள் என்பது என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது,
குடும்பத்தின் மீதான பயம், வாழ்க்கையின் மீதான பயம், எதிர்காலத்தின் மீதான பயம், பிள்ளைகளின் மீதான பயம், குடும்பத்தின் மீதான பயம், தன்னை குறித்ததான பயம், பிறரை குறித்ததான பயம், உலகத்தை குறித்ததான பயம், உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்ததான பயம் என்று சொல்லி இந்த பயங்கள் எல்லாம் நிறையவைகள் நமக்குள் நிறைந்திருக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்போ பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில முட்டுக்கட்டையாக இருப்பது, தடையாக இருப்பது, தடுப்பு சுவராக இருப்பது எது என்றால் அது இந்த பயம்தான் என்பதை நம் ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தைரியமாக இருங்கள், நீங்கள் பயப்படாமல் இருங்கள், நீங்கள் திடனாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை அங்கே நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்போ பாருங்க, திருமறையில கூட பயத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தியினுள் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பிறக்கின்ற பொழுது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பயப்படாமல் இருங்கள். லூக்கா 1:30வது அதிகாரம். அதுக்கடுத்து ஆண்டவர் இயேசு வாழ்ந்த பொழுது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாமல் இருங்கள். அதுக்கடுத்து ஆண்டவர் இயேசு மரித்த பொழுது, மரித்த பிறகு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாமல் இருங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கின்றோம். அதுக்கடுத்து ஆண்டவர் இயேசு மரித்தும் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 8, 9, 10 ஆகிய வசனங்களிலே நாம் அதை அங்கே பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல வந்திருக்கின்ற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்தும், ஒன்றை குறித்தும், எப்பேற்பட்டவைகளை குறித்தும், எவைகளை குறித்தும், எவனை குறித்தும், எதை குறித்தும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும், நாம் பயந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, உதாரணமாக ஒவ்வொரு சீடர்களுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கின்ற பொழுது அன்பானுகளே, அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர மற்ற எல்லா சீடர்களும் தண்டிக்கப்பட்டார்கள், துண்டிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், உயிரோடு புதைக்கப்பட்டார்கள், விதைக்கப்பட்டார்கள், நடப்பட்டார்கள். அப்படியானால் அன்றைக்கு அவர்களுக்கு நடந்ததை எண்ணி, நிகழ்ந்ததை எண்ணி, வந்ததை எண்ணி அன்றைக்கு அவர்கள் பயப்படாமல் இருந்ததினால்தான் இன்றைக்கும் இந்த நேரத்திலும் அவர்களுடைய சரித்திரங்கள் பேசப்படுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்போ உதாரணமாக பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அனுபவித்த சித்திரவதைகளிலும், கொடுமைகளிலும், உபத்திரவங்களிலும், பாடுகளிலும் அவர் எப்படி பயப்படாமல் இருந்தார் என்பதை அவரே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி வசனங்கள் 10 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நாசங்கள், மோசங்கள், தத்தளிப்பு, சிறையிருப்பு, கப்பல் சேதம், உயிர் சேதம், நிர்வாணம், பசி, தாகம், வறுமை, பட்டினி, வறுமை, விழிப்பு, சலிப்பு, களைப்பு, தவிப்பு, கஷ்டம், நஷ்டம், குப்பை, தூசி, நாசம், மோசம் இவைகளெல்லாம் நடந்த போதிலும் பவுல் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் எனக்கு நடந்தாலும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படியாக இருக்கிறேன் என்றால் இந்த நாள் வரையிலும் நான் மனோரம்யமாய் இருக்கின்றேன், இந்த நாள் வரையிலும் நான் தளராமல் இருக்கின்றேன், இந்த நாள் வரையிலும் நான் பயப்படாமல் இருக்கிறேன் என்று சொல்லி அதான் பவுல் பிலிப்பியர் சபைக்கு 3வது அதிகாரம் வசனம் 8, 9 ஆகிய 2 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த வார்த்தை அவன் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்னால் என் கண்பாடுகளே, அதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமல் இருங்கள்,
நீங்கள் தைரியமாக இருங்கள், நீங்கள் திடனாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூட இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத பகுதியில நமக்கும் அவர் சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வேத பகுதிகளும் இணைப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாவதாக பழைய ஏற்பாட்டின் பகுதியில ஆதியாகமம் 1 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது. கடவுள் நோவாவிடம் சொல்லுகிறார், நோவாவே பயப்படாதே, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், உனக்கு பின்வரும் சந்ததியையும் தலைமுறையையும் மாம்சமானவைகளையும் ஜீவ ஜந்துக்களையும் நாட்டிலுள்ள அனைத்தையும் இனி நான் அழிக்க மாட்டேன், ஆகவே நீ பயப்படாமல் இரு, நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் அந்த வார்த்தையை நோவாவிடம் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலும் கூட பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லுகிறார். எபேசியர் 3 அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 17 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது உலகமும் அதன் குடியும் அதில் குடியிருக்கின்ற குடும்பமும் எல்லாமே அவருக்குள் திடப்பட்டு இருக்க வேண்டும், ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும், பலப்பட்டு இருக்க வேண்டும், வேரூன்றி இருக்க வேண்டும், வாசமாய் இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவைகளுக்காக நான் கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த பயத்தை குறித்து, அந்த காரியத்தை குறித்து பவுல் எபேசியர் சபைக்கு அவர் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதியிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 136 சங்கீதம் வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 9 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பயப்படாமல் இருங்கள், நீங்கள் திகையாமல் இருங்கள், நீங்கள் கலங்காமல் இருங்கள், ஏனென்றால் கடவுளுடைய கிருபை என்றும் உள்ளது, கடவுளுடைய கிருபை என்றும் நமக்கு உள்ளது, கடவுளுடைய கிருபை என்றும் நமக்கு உள்ளது என்று சொல்லி இன்றுமாக அந்த வார்த்தையை தாவீது அந்த பகுதியிலே சொல்லிக்கொண்டு வருகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் என் கண்பாவனைகளே அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நம்ம எல்லாம் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமல் இருங்கள், நீங்கள் திடனாயிருங்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை இன்றைக்கும் நமக்கு அவர் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பாவனைகளே அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும், நாம் தைரியமாக இருக்க வேண்டும், நாம் திடனாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி வசனங்கள் 13 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது யாரெல்லாம் கடவுளிடத்தில் பயப்படாமல் இருக்கிறார்களோ அன்பானுகளே இங்கே வசனம் சொல்லுகிறது, கடவுளே அவர்களுக்கு துணை நிற்பார், கடவுளே அவர்களுக்கு உதவி செய்வார், கடவுளே அவர்களுக்கு சகாயம் செய்வார், கடவுளே அவர்களுக்கு உதவி செய்வார், கடவுளே அவர்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருப்பார், கடவுளே அவருக்கு மகா பெரிய இரட்சணியமாக இருப்பார், கடவுளே அவர்களுக்கு வலது கரத்தினால தம்முடைய நீதியின் கரத்தினால தாங்குவார், நடத்துவார் என்று சொல்லி வேதவசனம் கூட அங்கே அப்படியாக நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னவானாலும் எதை இழந்தாலும் எது வந்தாலும் எது போனாலும் வாழ்ந்தாலும் பிழைத்தாலும் இருந்தாலும் நின்றாலும் போனாலும் நாம் பயப்படாமல் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துணை நிற்பார், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் கரம் பிடித்து நடத்துவார், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் தாங்குவார், அவர் சுமப்பார், அவர் நடத்துவார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய கோட்டையாக, மகா பெரிய இரட்சணியமாக, மகா பெரிய கேடகமாக, மகா பெரிய கண்மலையாக, உயர்ந்த அடைக்கலமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பயப்படாமல் இருக்கின்ற பொழுது
அவர் இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஆண்டவர் இயேசுவுக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூயாவின் தாமே வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வாதம் நடத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி வேண்டல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளே, இந்த உலகத்துல பாடுகளும் கேடுகளும் போட்டிகளும் பொறாமைகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிறைந்திருக்கின்றதான இந்த உலகத்திலே ஆண்டவரே சுவாமி, அப்படிப்பட்டதான இந்த பொல்லாத உலகத்திலே மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை பார்த்து நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் பயப்படாமல் இருங்கள், நீங்கள் கலங்காமல் இருங்கள், நீங்கள் திகையாமல் இருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தையின் வழியாக நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக ஜோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி, திருமறையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைவர்களை பார்த்து, ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி தீர்க்கதரிசிகளை பார்த்து, ஒவ்வொரு உம்முடைய தாசர்களை பார்த்து, ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி நீர் வாக்களித்திருக்கிற நல்ல தகப்பனாக இருப்பதற்காக நன்றிகளை படைக்கிறோம் சுவாமி. யாக்கோபை பார்த்து நீர் சொல்லியிருக்கிறீர், யாக்கோபே பயப்படாதே. ஆபிரகாம் என்கின்ற தலைவனை பார்த்து சொல்லியிருக்கிறீர், ஆபிரகாமே பயப்படாதே. தீர்க்கதரிசி ஆகிய ஆண்டவரை கர்த்தாவே எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லியிருக்கிறீர், எரேமியாவே பயப்படாதே. நன்றி ஆண்டவரே. நம்முடைய தாசர்களாக இருக்கின்ற ஜபாலிய தலைவனை பார்த்து நீர் சொல்லியிருக்கிறீர், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தாவே இப்படிப்பட்டதான வார்த்தையின் வழியாக நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே அப்படிப்பட்டதான பயத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரை கர்த்தாவே இனிமேல கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார், கடவுள் எங்களுக்கு துணை நிற்பார், கடவுள் எங்களை தாங்குகிறார், கடவுள் எங்களை நடத்துகிறார், கடவுள் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறார், கடவுள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், கடவுள் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எது வந்தாலும், எது போனாலும் நாங்கள் பயப்படாமல் இருப்போம், நாங்கள் திகையாமல் இருப்போம், நாங்கள் கலங்காமல் இருப்போம் என்கின்றதான திரு நம்பிக்கையும் திரு விசுவாசத்தையும் இந்த நேரத்திலே ஆண்டவரை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திர வேண்டும் என்று நாங்கள் பெண்ணிருக்கணும் சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய வாழ்வையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய எதிர்காலத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாதபடி நித்தம் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.